السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد في شأن حبيبه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال الله تعالى أخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. وقال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் நம்மை முஸ்லீம்களாக படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு உரியது. அதோடு மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே முஸ்லீம்களாக பிறக்கச் செய்து அதிலும் சிறப்பாக மூமின்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைத்து அதிலும் சிறப்பாக ஆஷிகே ரசூலுடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்ளச் செய்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதோடு மட்டுமல்லாது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக வாரிசுகளாக இருக்கக்கூடிய அஹ்லுல்லாக்கள், ஞானவான்கள், ஆரிஃபீன்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய தொடர்பிலே அல்லாஹு தாலா நம்மை நடாத்தி கொண்டிருக்கிறானே அந்த அல்லாஹுவிற்கு மானசீகமான முறையில் நன்றி செலுத்திக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும். நாம் எதை நினைச்சு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அல்லாஹு தாலா அதை அதிகப்படுத்துறது மட்டுமல்ல, அதை நமக்கு தாயமாக்கி தந்துக்கிட்டே இருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இந்த மனித வர்க்கங்களை கொண்டுகிட்டு வந்திருக்கிறான். கொண்டுகிட்டு வந்த அல்லாஹ் அவனுடைய மறைவான பொக்கிஷமாக இருந்த அவனுடைய மர்ஜியா என்று சொல்லக்கூடிய நாட்டு தேட்டம் அவனுக்கு தான் தெரியும். அதை அல்லாஹு தாலா தன்னுடைய நூறிலிருந்து வெளியாக்கிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் அதை முழுமைப்படுத்தினான். அவர்கள்தான் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹுடைய அவனுடைய அஸ்ராரிலே சிந்தனையிலே இருக்கக்கூடிய அந்த மறைவான விஷயத்தை வெளிக்கொணர்ந்து வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்து தான், நான் நபியாக இருந்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையிலே இருக்கும் பொழுதே நான் நபியாக இருந்தேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். எதற்கு முன்பாக? பஷருக்கு முன்பாக, பஷருடைய கோலத்திலே வருவதற்கு முன்பாகவே நபியாக இருந்தார்கள். அப்படி என்றால் நபியாக இருப்பதற்கு பஷர் அவசியம் இல்லை என்பது தெரிகிறது. ஏனென்றால் நபிதான் முதலில் வந்தார்கள், பிறகுதான் பஷர், பிறகுதான் ரசூல் என. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நுபுவத்துடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அவர்கள் தான் எல்லா நபிமார்களுக்கும் பங்கு வைத்தார்கள். உலூஹியத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நுபுவத்து மிகவும் அவசியமாக இருக்கிறது. நுபுவத்து இல்லாமல் அல்லாஹ்வுடைய அஸ்ரார்களை யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நுபுவத்தை அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே கியாம நாள் வரையும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தாலா வலிமார்களுக்கு தான் கொடுக்கிறான். அதாவது உலூஹியத்து, நுபுவத்து, விலாயத்து. விலாயத்தின்றி நுபுவத்து விளங்க முடியாது, நுபுவத்தின்றி உலூஹியத்தை நம்ம விளங்க முடியாது நண்பர்களே. அப்ப விலாயத்துடைய அந்தஸ்து தான் கியாம நாள் வரைக்கும் இருக்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது வரைக்கும் இருக்குது. ஏன்னா 12 இமாம்கள்ல அவர்கள் தான் கடைசியாக வர்றாங்க, அவர்கள் தான் கம்பல்படுத்துறாங்க இஸ்லாத்தை. ஏன்னா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசில வந்தவங்க. அப்ப விலாயத்துக்கு ஒரு அந்தஸ்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். நம்மள இந்த ஜமால்ல கொண்டு வந்திருக்கிறான். விலாயத்திற்குரியவர்களை தான் நம்ம வலிமார்கள்னு சொல்றாங்க. வலி அப்படிங்கிறது மதத்காரன்னு சொல்லுவாங்க உருதுல, உதவி செய்யக்கூடியவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வலிங்கிறதுக்கு நண்பன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வலி அப்படிங்கிறதுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்திலே இருக்கக்கூடியவங்களை தான் அல்லாஹ் தஆலா வலின்னு சொல்றான். ஏன்னா நீங்க பாருங்க, வலிக்கு அல்லாஹ் ஒரு பவர் கொடுத்துருக்கான் இந்த துனியாவிலேயே. ஜனாசா தொழுக வைக்க போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, இமாம் தொழுக வைக்க மாட்டார். எதுவரை இந்த ஜனாசாவுக்கு வலி யாருன்னு கேட்பார். பார்த்துருக்கிறீங்களா? வேற யாரும் நீங்க நடத்துங்கன்னு கூட வைக்க மாட்டாங்க. அப்ப ஜனாசா தொழுகையை வைப்பதற்கு கூட வழி தேவைப்படுது.
என நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த ஜனாசாவிற்கு நெருங்கியவர் யார் என்று கேட்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணத்துல ஒரு பெண்ணுக்கு நீங்க சாதாரண திருமணம் முடிச்சிட முடியாது. என்ன அந்த பெண்ணுக்கு வழி யாருன்னு கேட்பாங்க. இல்ல வழி வர்றதுக்கு முன்ன லேட் ஆயிடுச்சு, அவர் அங்க இருக்கிறாருன்னா நிக்கா ஓதாதீங்கன்றுவாங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் முடிக்கிறதுக்கே அங்க ஒரு வழி தேவைப்படுது. என்ன இப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அந்த வலியுடைய அந்தஸ்தை வச்சிருக்கிறான். நாளைக்கு மறுமையிலையும் வலியுடைய துணை இல்லாமல் யாரும் எங்கேயும் போக முடியாது. அதான் உங்களுக்கு இந்த திருமர வசனத்துல நான் ஓதி காமிச்சேன். அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும். அந்த நாளையிலே ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு பகைவனாக இருப்பான். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, கடைசியில் இந்த ஆயத்தை எப்படி அல்லாஹ் முடிக்கிறான் அப்படின்னா, இல்லல் முத்தகீன், முத்தகீன்கள் உதவி செய்வார்கள் அர்த்தம். அப்ப யார் முத்தகீன்களை நண்பர்களாக ஆக்கி கொண்டார்களோ, யார் முத்தகீன்களை தன்னுடைய நேசர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு நாளைக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வான். இந்த ஷஃபா அது மஹ்ஷருடைய மைதானமே வலிமார்களுடைய அந்தஸ்தை காட்டுறதுதான். அல்லாஹு தஆலா வலிமார்களை சொல்லும்போது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், அவர்களுக்கு கடந்த காலத்தை பற்றிய துக்கமும் இல்லை, வருங்காலத்தை பற்றிய கவலையும் கிடையாது, அதாவது பயம் கிடையாது. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் அது இருக்குதா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. அப்போ நல்லா தெரியுது, நாம வலிமார்களுடைய அந்தஸ்தில் நம்ம போவே இல்லை. கடந்த காலத்தை பற்றி நம்முடைய கவலை இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எல்லோருக்கும் இருக்கு, யாரும் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றா குர்ஆன்ல, இந்த ரெண்டு சிஃபத்து யாருக்கிட்ட இல்லையோ அவர்கள் என்னுடைய நேசர். அந்த நேசர்கள் அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னா, இந்த ரெண்டு சிஃபத்தும் யாருக்கிட்ட இல்லாம இருக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அந்த அடியாரை